எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் திருவாதிரை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய நாளில் சிவபெருமானின் கோவில்களில் சிவனுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகிறது. அன்றைய தினம் பெண்கள் தாலி கயிறை மாற்றுவதன் மூலம் அவர்கள் கணவரின் ஆயுள் காலம் நீட்டிக்கப்படுகிறது. இந்த வருடம் மார்கழி மாதம் 2/1/2026 இரவு 8:17 மணியிலிருந்து 3/1/2026 மாலை 6:56 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் இன்றைய தினத்தில் பெண்கள் விரதம் இருந்து சிவனை வழிபடுவதன் மூலம் தங்களின் மாங்கல்ய பலத்தை வலுப்படுத்த முடியும். இவ்வாறு மாங்கல்ய பலம் கொடுக்கும் திருவாதிரை நோன்பன்று விரதம் இருக்க வேண்டிய முறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திருவாதிரை திருநாள் மன்றும் சிவபெருமானுக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு அனைத்து கோவில்களிலும் சிவபெருமான் பச்சை நிறத்தில் தோற்றமளிப்பார். அன்றைய தினம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு வருவது மிக மிக சிறப்பு. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் காலம் அதிகரிப்பதற்காக மேற்கொள்கின்றனர். திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ அலங்காரம் செய்து களி நெய்வேத்தியம் செய்து சிவனுக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். பின்னர் உணவு ஏதும் உண்ணாமல் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து மாலை பால் பழம் உண்டு தனது விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். பின்னர் மாலை பூஜை செய்வதற்காக 7 அல்லது 18 வகையான காய்கறிகளை கொண்டு குழம்பு வைத்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். முக்கியமாக அன்றைய நாளில் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் பார்த்து செய்ய வேண்டும். 3/1/2026 அன்று தாலி கயிறு மாற்றுவது என்பது சிறப்பு. 3/1/2026 காலை 7:35 மணி முதல் 8:45 மணி வரையும், அப்படி இல்லை என்றால் காலை 10:35 மணி முதல் 11:30 மணி வரையிலும் தாலி கயிறு மாற்ற நல்ல நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் தாலி கயிறை கணவரின் கையால் மாற்றிக்கொண்டு கணவரிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. கணவர் வீட்டில் இல்லாத சூழ்நிலையாக இருந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் கையால் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். திருமணம் ஆகாத பெண்கள் மாலை பூஜை முடிந்ததும் பூஜையில் வைத்துள்ள நோன்பு கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விரைவில் இவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு இருப்பதன் மூலம் அவர்கள் கணவரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுள் காலம் அதிகரிக்கும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், செல்வம் நிரம்பி வழியும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.